ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இந்த இலை இருந்தாலே போதும், நாள்பட்ட கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, பாத வெடிப்பு இது எல்லாம் 10 நிமிஷத்தில் பறந்து போயிடும். அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு காசும் செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த வலியெல்லாம் குணப்படுத்திடலாம். இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பல வருடங்களாக கால் வலி, முட்டி வலி, குதிகால் வலி, பாத வெடிப்பு இதால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதிக செலவு பண்ணி மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க. இந்த இலை இருந்தாலே போதும், உங்களோட கால் வலி, முழங்கால் வலி, பாத வெடிப்பு இது எல்லாமே பறந்து போயிடும். அதுக்காக எடுத்துக்கிட்ட இலை தான் மா இலை. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை ஒரு இடிக்கல் வச்சு தட்டிட்டு இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா துருவி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது அதில் இருக்க சாரெல்லாம் நமக்கு நல்லா இறங்கும். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன், அது நிறையா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தட்டின இஞ்சியை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் மஞ்சத்தூளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலியை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 மா இலை எடுத்திருக்கேன். நான் சின்ன இலையாக எடுத்துருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய இலையாக எடுத்திருந்தீங்கன்னா 2 கூட எடுத்துக்கோங்க. மா இலையிலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அந்த காலத்துல இருந்தே மா இலையை வாசல்ல கட்டுற பழக்கம் இருக்குது. இப்போ வரைக்குமே இருக்குது. ஏன் அதை கட்டுறோம் அப்படின்னா, அதை நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் அதில் காத்துல ஆடும்போது அந்த சுவாசிக்கும் போது அந்த காற்று நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அதை வாசல்ல கட்டுறோம். அதை இந்த மாதிரி கிழிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காஞ்ச இலை வாசல்ல கட்டின இலை இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இஞ்சியோட சாரும் அந்த மா இலையோட சாரும் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கிறேன். நான் சின்ன பூண்டா எடுத்திருக்கிறேன். எப்பவுமே நம்ம நாட்டு பூண்டை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. பூண்டு ஒரு வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பூண்டுல இருக்குது. இதை அந்த காலத்துல இருந்தே வலிக்காக யூஸ் பண்றாங்க. இந்த 5 பூண்டையுமே அந்த தோலோடையே நல்லா தட்டி ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கிறேன். இந்த மஞ்சத்தூளும் இந்த பூண்டும் சேரும்போது நல்ல ஒரு வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதில் இருக்குது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நமக்கு வலி இருக்க இடத்துல நம்ம போட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வலி குணமாயிரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா இது சூடாகணும். ஃபஸ்ட்டு நல்லா முறையாக வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் அடங்கிரும். இப்போ இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு மணமா இருக்கும். தீயை கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள்லாம் எரிஞ்சு போயிடும், ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். அதனால இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பூண்டோட சாறு எல்லாமே அதில் இறங்கிருச்சுது. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வலி பறந்தே போயிடும். இது அதிக குவாலிட்டியில் இந்த எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் வலிக்குதோ அந்த டைமில் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா வலி பறந்தே போயிடும். இப்போ இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மா இலையை அந்த தோசைக்கல்லில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எண்ணெயை அந்த இலையில இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குவோம். சூடு பண்ணும்போது இலை ஒரு கலர் மாறி இருக்கும். இலை நல்லா சூடாகி இருக்கும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சே சூடு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இலை கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லாவே சூடாயிருச்சுது, கலரும் மாறிடுச்சுது. இப்போ இன்னொரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த சூட்டோடையே இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இலையும் இந்த எண்ணெயும் சேர்ந்து பல நாள் பட்ட கால்வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி இதுக்கு எல்லாம் இந்த இலையும் எண்ணெயும் இருந்தால் போதும், பறந்தே போயிருங்க. நின்னே நம்ம வேலை பார்க்கறதுனால நமக்கு நைட்டு டைமில் ரொம்பவே முழங்கால் வலி, அந்த குதிகால் வலி இதெல்லாம் ரொம்ப வலியால் ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அதிக காசு கொடுத்து மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த டைமில் தான் கேட்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடும். எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க உடம்போட வெயிட்டெல்லாம் அந்த கால் தான் தாங்கும். அதனால அவங்களுக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வலி குணமாயிரும். இப்போ இந்த எண்ணெயை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் தேவையில்லை. காலில் அப்ளை பண்ணா மட்டும் போதும். எண்ணெய் கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அப்ளை பண்ணணும். அந்த சூட்டோட அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த இலையும் நமக்கு நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த வலி இருக்கிற இடத்துல இந்த இலையை வச்சுட்டு ஒரு நூல் இல்லை ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சூட்டோட அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா
பல நாள் பட்ட உங்களோட கால் வலி, அந்த முழங்கால் வலி, குதிகால் வலி, இந்த வலியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக குணமாயிரும். இதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்யணும்னு தேவையே இல்லை. கழுத்து திருப்பவே முடியலை, வலிக்குது அப்படின்னாலும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெயை அதிக குவாலிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி தேய்க்கணும். நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து தேய்ச்சிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பாத வெடிப்பால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பாத வெடிப்பு இருக்கிறதுனால நம்மளால் காலை கூட வெளியில் வந்து காட்ட முடியாது. பாத வெடிப்பை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதிகமாக ஆகி நமக்கு அப்படியே வெடிச்சு புண்ணு மாதிரி ஆயிரும். நம்மளால் நடக்க கூட முடியாமல் ஆயிரும். 10 நிமிஷத்தில் இந்த பாத வெடிப்பை காணாமலே பண்ணிடலாம். அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு வெந்நீர் சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காலை ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னு அதில் இருக்க பாத வெடிப்பு இது எல்லாமே போயிடும். நம்ம காலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கால் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த பாத வெடிப்பு தெரியவே இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க வலியுமே வந்து குணமாயிரும். இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதேமாதிரி அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பல நாள் பட்ட கால்வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, இந்த பாத வெடிப்பு இது எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்தில் பறந்தே போயிடும். 100% வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.